Our church is encouraging the worship team to use AI to refine songs, generate melodies. அதுக்கப்புறமா என்னது, support musical arrangements. From a theological and spiritual perspective, is this a right and healthy practice in worship ன்னு கேட்குறேன். AI is basically a technology. டெக்னாலஜிஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அது வந்து புதுசு புதுசாக நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னால் சர்ச்சுக்கு வந்த எல்லாருமே கையில் ஒரு பாட்டு புஸ்தகத்தோடு தான் வந்தாங்க. இப்போ யார் பாட்டு புஸ்தகம் வச்சுருக்கா? யார்ட்டையுமே சர்ச்சில் பைபிள் எடுத்துகிட்டு வரதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நான் தான் இப்போ திருப்பி எல்லாரையும் டைரி எடுத்துகிட்டு வாங்க, பைபிள் எடுத்துகிட்டு வாங்க நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ ஏன் நிறைய பேர் பாட்டு புக், நிறைய பேரில் 99%, ஏன் சம்டைம்ஸ் 100% பாட்டு புக்கே யாரும் கையில் எடுத்துகிட்டு வராது. காரணம் என்னென்னா, we have got advanced technologies. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே போட்டு எல்லாருமே எந்த பாட்டை வேணாம், எந்த நேரம் யார் ஆரம்பித்தாலும் ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டனில் அந்த பாட்டை என்ன பண்ண முடியுது, உடனே டிஸ்பிளே பண்ண முடியுது. நேற்றைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த பாட்டு. நீங்கள் பாட்டு புக் சீசனில் இருந்தீங்கன்னா அது பிரிண்ட் ஆகி அது வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். ஆனால் இன்றைக்கினா என்ன பண்ண முடியும்னா, நேற்றுக்கு ரிலீஸ் ஆன பாட்டை இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆன் த ஃப்ளை வர்ஷிப் நடத்துகிற ஒருத்தர் பாடிட்டார் அப்படின்னா அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டு உடனே என்ன பண்ணலாம், டிஸ்பிளே பண்ணலாம். இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப புதுசு. அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம்ஸ் ரொம்ப புதுசு. அன்னைக்கு இருந்ததெல்லாம் கிடையாது. அன்றைக்கி ஹார்ன் வச்சு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டஸ்டான காரியங்கள் நிறைய இருக்குது. அன்றைக்கி ஏர் கண்டிஷனர்ஸ் கிடையாது. இன்றைக்கி ஏர் கண்டிஷனர்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து பெரிய கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, பெரிய லக்ஸூரியாக இருந்துச்சு. இன்றைக்கெலாம் வந்து நெசசிட்டி மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி இப்போ பாருங்கள், இப்போல்லாம் சில பேர் ஏசி இல்லைன்னா முடியல. பிள்ளைங்களுக்கெல்லாம் உள்ளே ஏசி போட்டுச்சுன்னா அதில் ஃபேன் வச்சு இப்படி வீசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது பத்தலை. ஸோ இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வருது. டெக்னாலஜி கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ ஏஐ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான். மியூசிக்கே வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. வர்ஷிப்க்கு வந்து மியூசிக் வந்து ஒரு டூல். மியூசிக் இஸ் அ டூல். அந்த டூலை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலன்னா யூ கேன் ஆக்சுவலி டேமேஜ் த ஹோல் மியூசிக் செனாரியோ. உண்மையான இல்லையா? ஒரு ஹேமர் வந்து ஒரு நல்ல ஒரு டூல், அது சுத்தியல். ஆனால் அந்த சுத்தியல் எங்கே அடிக்கணும் அங்கே தான் அடிக்கணும். பக்கத்தில் கொஞ்சம் மண்டையில் போய் அடித்தா ஆமாம் அன்னையோட காலியாகும். அதுக்காக சுத்தியல் பொல்லாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சுத்தியல் வந்து ஆணி அடிக்கிறதுக்கு பயன்படும். ஒரு ஒரு நல்ல ஃபர்னிச்சர் உண்டாக்குறதுக்கே அது பயன்படும். நிறைய க்ரியேட்டிவாக பண்ணலாம். அந்த சுத்தியம் வந்து அடிக்க வேண்டிய அளவு தான் அடிக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே என்ன ஆகிடும், செய்கிற ஃபர்னிச்சரே என்ன ஆகிடும், உடைஞ்சிரும். அதே போல் மியூசிக்லேயும் வர்ஷிப்லேயும் மியூசிக் வந்து ஒரு டூல். அந்த டூலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து மியூசிக்குக்காக வர்ஷிப் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து இட்ஸ் ரியலி கோயிங் டு டேக் யூ ஆஃப் பேலன்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு புது பாட்டு வந்துருச்சு, அந்த பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக வர்ஷிப்பை ஃபுல்லாகவே அவங்க வந்து ஃபுல்லாக ரீஃப்ரேம் பண்ணுறாங்க. ஐ திங்க் இட்ஸ் கோன் டு கிரியேட் கேயாஸ். பர்பஸ் வில் பி லாஸ்ட். அதனால தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சில வர்ஷிப் நடத்துகிறாங்க, யாருமே கூட பாட முடியாது. பாடுறவர் மட்டும்தான் அந்த ஸ்டேஜ்லேருந்து பாடிக்கிட்டு போகிறார். மற்றெல்லாம் பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிறவங்க அத்தனை பேரையும் மூளை குழம்பி எல்லாம் ஒரு தாறுமாறாக்கி என்ன பண்ணணுன்னே தெரியாத அளவு எல்லாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அங்கே சேட்டைகளை பண்ணும்போது, ஸோ மியூசிக் அப்படின்றது வந்து இப்போ என்னாச்சுன்னா வர்ஷிப்பே டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. அந்த மாதிரி நம்முடைய இன்டென்ஷன் இருக்கவே கூடாது. ஏஐ இஸ் அ கிரேட் டூல். அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோடு தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சாட் ஜிபிடிலாம் என்ன இப்போ ஜெர்மனியில் ஏதோ ரீசெண்டாக நடந்ததுன்னு சொல்லி நியூஸில் வந்துருந்துச்சு. அதில் வந்து ஏஐ தான் பாஸ்டராம். ஒரு சர்ச்சில் ட்ரை பண்ணியிருக்காங்க, டாபிக் கொடுத்துட்டாங்களாம், அதுவே வந்து பிரசங்கம் பண்ணிச்சான். இதெல்லாம் என்ன சேட்டை இது? அப்போ இந்த மாதிரி வந்து எக்ஸஸில் கொண்டு போகும்போது யூ லூஸ் த ஸ்பிரிட் ஆஃப் இட். அந்த டூலாக வச்சு யூஸ் பண்ணணும். அதோடைய கரெக்டான லிமிட்டில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக மாறிடும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணவும் செய்யலாம், அப்யூஸ் பண்ணவும் செய்யலாம், அதை மிஸ்யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுற தப்பு இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே ஏஐ உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் நீங்கள் அடிக்கிற டெக்ஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணுது, அது கிராமர் கரெக்ட் பண்ணுது. நிறையா இப்போ ரொம்ப பெனிஃபிஷியலாக மாறிடுச்சு. அது இப்போ ஸ்டன்னிங்காக இருக்குது. தான் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் ரைட். அதனால் ரொம்ப எல்லாருமே அதுக்கு பின்னாடி போகிறாங்க. அதே போல் வந்து மியூசிக் வந்து மிக்ஸ் டவுன் பண்ணுறதுக்கு ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
சில மியூசிக் கம்போசிஷன்ஸ்க்கு வந்து ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ உள்ள மியூசிக் கம்போசர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடிலாம் எல்லாரும் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து மியூசிக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களாம். இப்போ எல்லாரும் ஏஐயில் பாடிட்டு மியூசிக்கையும் கம்போஸ் பண்ணி அதிலே கம்போஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்து இந்த மாதிரி போட்டு கொடுங்கன்றாங்களாம். ஸோ இங்கே சொல்கிறாங்க எங்கள் வேலையே கொஞ்ச நாளில் போயிடும் பொழுதுன்றாங்க. ஸோ என்னென்னா அது டெக்னாலஜி இருக்குது. அநேக வேளை இந்த டெக்னாலஜி ஃபஸ்ட் டைம் புதுசாக வரும்போது எல்லோரும் க்ரேஸியாக போய் அதை போய் அழுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உதாரணமாக ஒரு புது ஃபுட்டு ஒன்று வருதுன்னா டவுனில் வந்து இப்போ தான் பர்கர் வந்த நேரம், பர்கர்னு வந்து ஐயோ எல்லாருமே பர்கர் கிரேஸ் தான். பிள்ளைங்களுக்குலாம் கேட்டிங்கன்னா பர்கர் தான், பர்கர் 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 ஒரு வாரம் டெய்லி வாங்கி கொடுங்களேன், அந்த பக்கமே போக மாட்டோம். ஸோ அந்த புதுசாக எது வரும்போதும் எல்லாருக்குமே அந்த கிரேசினஸ் வந்துடும். ஓ ஏ இஸ் எவ்ரி திங்னு. கொஞ்ச நாள் கழிச்சு வேணவே வேணாம்ப்பா, அது ஒரே போர் அடிக்குது, இதே டாயின் அடிச்சுனே இருக்குது, ஒன்றுமே இல்லை, தேர் இஸ் நோ கிரியேட்டிவிட்டி, தே கோ பேக். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? நிறைய கம்பெனிஸ் கூட தே ஸ்டார்ட் அடாப்டிங் ஏஐ, லைக் ரெக்லெஸ்ஸாக அடாப்ட் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி வரவே வராது. அதனால் ஏஐலேருந்து பீப்புள் ஆர் கோயிங் பேக். இன்னைக்கு கூட நியூஸ் வந்துருந்துச்சு, அமெரிக்கா வந்து இட்ஸ் ஆக்சுவலி வித் ஹோல்டிங் ஏஐ, they don't want to pursue because it is taking away creativity அப்படின்னு சொல்லி வித்ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் வந்துருச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸஸ் வரும், அப்புறமா பீப்புள் கைண்ட் ஆஃப் ஸ்டெபிளைஸ். அதனால் வர்ஷிப்பில் கூட ஏஐ வந்து ஏதாவது ஒரு பகுதியில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு பாட்டெல்லாம் அதுக்கிட்டே கொடுத்து அதையே பாட்டு எழுத சொல்லி அதையே வந்து மியூசிக் பண்ண சொல்லி எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டு நாம் அதுக்கு பின்னாடி அடிமை மாதிரி போகிறது தப்பு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு கொண்டு போகாதீங்க, சரிங்களா? சரி.